அன்னைக்கு பஸ்ல இடம் இல்லைன்னு சொன்னதுக்காக என்ன டாப்பு மேல கட்டி போடுற இரு உன்னை என்ன செய்யற பாரு சார். இவங்க ஆளுங்களும் பஸ்ஸ வழிமறிச்சு நிறுத்தி கலாட்டா பண்ணாங்க. பாசஞ்சர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. என்னையும் கண்டக்டரையும் டாப்பு மேல கட்டி போட்டு பஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் விசாரிச்சுக்கிறேன். சரி சார், கொண்டு வாப்பா. நான் வரேன் சார். முதலாளி சரி சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரி. ஏப்ப ராஜு, உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியுங்க, லைசன்ஸ் கூட இருக்கு, மெக்கானிசம் கூட தெரியுமே. முதல்ல சொல்லியிருந்தா உனக்கு டிரைவர் வேலையே தந்திருப்பேன். பரவாயில்லைங்க, கண்டக்டர் வேலை தான் காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு எழுதினேன். எப்படியோ பஸ்ஸ பத்திரமா சேதம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்து உன் மேல எனக்கு இருக்க நல்ல அபிப்பிராயத்தை அதிகமாக்கிட்டேன். உங்க திருப்தி தான் என்னுடைய லட்சியம். வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது. வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது. மலையில் நதிகள் பிறக்கும், அக்கடலில் சென்றே கலக்கும். மனதில் ஆசைகள் சுரக்கும், அந்த மயக்கம் உறவை வளர்க்கும். வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது. பறவைக்கு வீதி வானம், இந்த பாவைக்கு வீதி நாணம். உறவுக்கு வீதி உள்ளம், அதன் உயர்வுக்கு வீதி எண்ணம். இதழோ நறுந்தேன் கிண்ணம், அதன் எழிலை கூட்டுது கண்ணம். இளமை தீட்டிய வண்ணம், இது உமக்கே திண்ணம். லவ் 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 லவ். வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியல்கள் மலருது. வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது. மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது. வணக்கம். உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் ஏற்றுக்கொள்ள என் விழிகள் மறுக்கின்றன. நெஞ்சமெல்லாம் அவன் எப்படி எல்லாமோ நம்ம காப்பாத்துறான். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை போல உண்மையும் தன்மையும் உள்ள ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா. இப்படிப்பட்ட ஆளுங்க நிர்வாகத்திலே தொழில் நடந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்டா நான் நினைச்சதை சொல்லிட்டேம்மா. ராஜுவுக்கு
உயர்ந்த பதவியை அவனுக்கு கொடுக்கணும். வேற என்ன, பேசாம அவரே மேனேஜர் ஆக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. ஏன் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துகிட்டு ஓய்வில்லாம உழைக்கிறீங்க? டபுள் கரெக்டுமா. அவசியமான நேரத்துல அருமையான யோசனை சொன்னேன். நானும் கல்கத்தாவுல பிசினஸ் விஷயமா கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. இந்த இடைக்காலத்துல இங்க என் வேலையெல்லாம் கவனிச்சுக்க ராஜு ஒருத்தனாலதான் முடியும். வெரி குட். உன் இஷ்டப்படியே செஞ்சிடறமா? உன் சந்தோஷம் தானே? நான் வரட்டுமா? இதயத்தில் இருப்பவரே, ஏதோ இந்த ஏழையினால் முடிந்த உதவியை செய்திருக்கிறேன். அதையும் இதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனா, வாங்க டீச்சர். என்னம்மா இது கவர் எடுத்து வச்சுக்கிட்டு? இந்த கவர்ல இல்ல, இந்த கவர்ல ஏதோ வாசனை வந்தது, அதை டெஸ்ட் பண்ணேன். நீ டெஸ்ட் பண்ணத கவரையா இல்ல என்னையா? என்ன டீச்சர் சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமா. என்கிட்ட நீ கேட்ட கேள்வியில இருந்து உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேத்து கண்ணு பேசியிருக்கும், இன்னைக்கு கழுதான், நாளைக்கு நேராவே பேசிக்க போறீங்க. ஆமா டீச்சர், அந்த சந்தர்ப்பத்தை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். ஆண்டவன் காதல ஆசீர்வதிக்கட்டும். பாடத்தை ஆரம்பிக்கலாம். நேத்து மாதிரி இன்னைக்கும் குறுக்க கேள்வி கேட்க மாட்டியே டீச்சர்? ப்ளீஸ், இன்னைக்கு பாடம் வேண்டாம். ஏன்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நீ என்னைக்கு வருத்தமா இருக்கிறியோ அன்னைக்கே பாடத்தை வச்சுக்கலாம். நான் வரட்டுமா? மீனா, மீனா. ஐயோ, அப்பா வேற கூப்பிடாரு போல இருக்கே. அன்னாடும் கவரும் காரடே கொண்டா, மணி ஆர்டரே கொடுக்காத. ஆமா, அனுப்புனா தானே வரும். போச்சுக்காதப்பா. யாருக்கு? ராஜு அண்ணனுக்கு தான் வந்திருக்கு, அது நமக்கு இல்ல. எங்க இருந்து வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா? அப்புறம் இருந்தா தந்தியில அடிப்பாங்க. படிச்சு படிச்சு வேண்டாம். சி, அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்கக்கூடாது. அந்நியரா? அண்ணன் என்ன அந்நியனா? படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறானோ எழுதியிருக்கிறாளோ, வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. பிரிச்சு படிச்சா என்ன? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பா மக இப்படி காய் எழுதியிருக்கிறா. இந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருப்பாங்க. ஆமாம், இதயத்தில் இருப்பவரே, அதுல என்ன தப்பு? இதயத்தில் இருப்பவரா? இதயம் என்ன வாடகை ஊடா? ஐயோ, எங்கேயோ போகுது. உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் என் விழிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஐயோ, வந்தாச்சா வந்தாச்சா, காதல் வந்தாச்சா? எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன்னு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அண்ணே, அடிச்சது சான்ஸ். ஐயாவுக்கு சான்ஸ் மேல சான்ஸ் அடிக்குது. என்ன சான்ஸ்? நான் முதல் தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க கண்டக்டர், ரெண்டாவது தடவை பார்க்கும்போது செக்கிங் இன்ஸ்பெக்டர், மூணாவது தடவை பார்க்கும்போது மேனேஜர் ஆனாலும் ஆகலாம். அப்புறம் இந்த ஏழை எங்க கவனிக்க போறீங்க? விஜயா, நீ ஏழைன்னு மட்டும் சொல்லாத. உங்ககிட்டேந்து நான் எதிர்பார்க்கிறது காதல் மட்டும்தான். அந்த காதலை பொறுத்தவரை என் கண்ணுக்கும் மனசுக்கும் நீ செழிப்பா இருக்கு. உன் தோற்றம் பசுமையா இருக்கு. அது மட்டுமா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அழகுங்கிற செல்வத்தை உடம்பு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு ஏழைன்னு சொல்லி பஞ்சா பாடுறேன். நீயா? யார் இது? கரடி. கரடியா? சிவ பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெரிய அதிசயமா? காதலர்களுக்கெல்லாம் பார்க்க விட்டா வேற போக்க கிடையாது. போலாங்க. போடா, நான் லவ் லெட்டரோட வந்திருக்கிறேன். ஒரே ஒரு லைன் இருக்கு, அதையும் படிச்சு. ஐயோ, என்ன காதல் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீங்க? இங்க இருந்து போகல உதப்ப உன்ன. ராஜு, ஓ, இவ்வளவு தூரத்துல இருக்குதா? மகனே, மருமகனே, வாழ்க உங்கள் காதல், வளர்க உங்கள் காதல். இங்க இருந்து போக மாட்டேன். வருகிறேன். நான் போக வேண்டாமா? போய் தொலையண்டா. என்ன இப்படியா கிள்றது? மகன் ரொம்ப பலமா கிள்றானா? நீ போயிட போறேன். என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வேற போடுது. அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்பம் போடா அப்படிங்கிறாரு.
என்ன பண்றது? ச்சே, நமக்கே வம்பு. பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கே கவலை. ஐயோ, மறுபடியும் கிள்றாரே, மறுபடியும் மூக்கத்திறாரு. ஐயோ, வாழ்க வாழ்க, நல்லா இருக்குண்ணா நீங்க ரெண்டு பேரும், பாக்கியவான். சந்திரா, ஏடா அன்னைக்கு அடி பொறுக்க முடியாம பஸ்ல இருந்து குளிச்சு ஓடி வந்தீங்க. ஆமாங்க. வெட்கக்கேடு. ராஜு ஒத்த பையன், அவன் அப்படியே அடிச்சு துவைச்சிருக்க வேண்டாம். ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு அந்த ராஜு பையனோட நீ மோதி பாரு, அப்ப தெரியும் அவன் பலம். வாய மூடான். உதப்பட்டு ஓடி வந்ததும் இல்லாம அவனுக்கு போர்மால வேற சுட்டீங்களா? டேய், எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறானே இடும்ப, அவனடா தியாகி. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம். நீ பேசாம இரு. இப்ப என்னடா செய்யறது, அதை சொல்லு. அந்த முட்டா முதலாளி என் விரோதி ராஜுவுக்கு மேனேஜர் பதவி கொடுத்ததும் இல்லாம இன்னைக்கு அவன் வீட்டிலேயே விருந்து வேற கொடுக்கறான். என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என்ன வருமோ பொறுத்திருப்போம் பொறுத்திருப்போம். இருவர் மனதிலும் ஒரு உறவு, இதய வானத்தில் பொது நிலவு, காதல் வழியில் பொறுத்திருப்போம். என்ன வருமோ பொறுத்திருப்போம். அழகன் அழகன் பேரழகன் அல்லி மலராடும் ஆனழகன் கன்னிமயிலாடும் மார்பழகன். பெரியோர்களே, தொழிலாளர் நண்பர்களே, முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
நம்ம ராஜ நிர்வாகத்துல நம்ம முருகப்பா மோட்டார் சர்வீஸ் ஒரு புதிய பாதையில போக போகுது. நிச்சயம் நமக்கெல்லாம் நன்மை உண்டு. இந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறதுக்காக நடனத்தையும் விருந்து ஏற்பாடு பண்ணேன். நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டு என்னை கௌரவிச்சீங்க. நன்றி. இப்போ ராஜு நம்ம மத்தியில ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. முருகப்பா மோட்டார் சர்வீஸின் உரிமையாளர் அவர்களே, தொழிலாளர்களே, தோழியர்களே, வணக்கம். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து எனக்கு பெருமை தேடி தந்த உரிமையாளர் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த நிறுவனத்துக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் தொழிலாளர்களாகிய உங்களுக்கும் நல்ல பலனையும் புகழையும் தேடித் தருவதுதான் நான் அவருக்கு காட்டும் நன்றியாக இருக்க முடியும். இதற்கு உங்கள் எல்லோருடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். டீச்சர், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? ஆமா, மறந்தே போயிட்டேன். இப்பவே வந்துடுறேன். ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெங்கால் வந்திருக்குங்க. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். இருங்க. என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா? நீங்க இவ்வளவு நல்லா ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க கம்பெனிக்கு நீங்க மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டதுல எனக்கு தான் அதிக பங்கு சேரும். நான் தான் அப்பா கிட்ட. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. லெட்டர் கிடைச்சதா? எந்த லெட்டர்? நான் ஒரு கவர் போஸ்ட் பண்ணியிருந்தேனே. கிடைக்கலையே. என்ன அப்படி சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்க என்ன எழுதிருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லுங்க. நீங்க மேனேஜர் ஆனதுக்காக உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, மீண்டும் நன்றி சொல்லிக் கொடுங்க. வணக்கம். பட்டுமா? மீனா, என்ன எதுக்காக சீக்கிரமா வர சொன்ன? காரணமா தான் வர சொன்னேன். டீச்சர், உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? என்ன அப்படி கேக்குற? எனக்கு என்ன அவ்வளவு மறதியா? அதை போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆனா அது அவர் கைக்கு கிடைக்கலையாமே. அப்போ அட்ரஸ் தவறா இருக்குமா? வேற எதுலயும் தவறு ஏற்படுறது சகஜம். ஆனா இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரையிலும் எந்த தவறும் ஏற்படாது. ஒருவேளை நீங்க போஸ்ட் பண்ண மறந்துருக்கலாம். இல்லைன்னா தயவு செய்து அப்படி நினைக்காத. போயும் உன் காதல் விஷயத்திலேயே நான் குறுக்கிடுவேன். ஒரு பெண் ஒருத்தரை காதலிக்கும் போது அந்த காதலுக்காக இன்னொருத்தி ஆசைப்பட்டா துன்பம் மட்டும் இல்ல மீனா, தோல்வியும் உண்டாகும்னு எனக்கு நல்லா தெரியும். மீனா, அந்த கவர் மேல அந்த அட்ரஸ் கூட நான் பார்க்கலமா. சத்தியமா சொல்றேன், அது அப்பவே போஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நம்பு. இதுக்காக ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லை, சும்மா கேட்க வேண்டியதுக்காக கேட்டேன். தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கால் அவரே மறந்துட்டு எங்கேயாவது வச்சிருந்தாருன்னா. சரி டீச்சர், போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. போயிட்டு. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அதிகமா டயர் தேய்மானம் இல்லாம பஸ் ஓட்டுற டிரைவர்களுக்கு 200 ரூபாயும், வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவை குறைச்சு காண்பிக்கிற டிரைவர்களுக்கு 300 ரூபாயும், பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு 500 ரூபாயும் பரிசு கொடுக்கிறதா முடிவு செய்திருக்கோம். இந்த பரிசு தொகையை நம்ம கம்பெனியினுடைய வருஷாந்திர விழாவில் போனஸோட சேர்த்து கொடுக்கப்படும். இது உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்திங்களா? அருமையான திட்டங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து ஹாரன் கொடுத்து அவர்களை தொல்லப்படுத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்ல இருந்து பலதாய் வைத்து மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும் தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒண்ணு சேர்ந்து
உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமாக உழைக்கணும். நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கணும். சார், நீங்க கனவு காண்றது நியாயம். அந்த கனவை நனவாக்குறது எங்க கடமை சார். ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க. வணக்கம். ராஜி சார், அருமையான திட்டம்ப்பா. அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்த பாரு, என் நெஞ்சையே தொட்டுடுச்சு. நானும் வண்டி எடுத்த நிலையிலேருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும்? எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் சார். இந்த பாருப்பா ராஜி, இந்த சீட்ல இருந்து நீ எதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வியாபார விஷயமா நான் கல்கத்தாவுக்கு போக வேண்டியிருக்குதுன்னு. ஆமா, அது சம்பந்தமா நான் ரொம்ப கவனிக்கணும். நான் வரட்டுமா? ஏமா மீனா, நான் உனக்கு செய்யட்டுமா? என்னப்பா? உங்க மாமாவுக்கு தந்தி கொடுத்து உன் அத்தையை வரவழைச்சா நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் உனக்கு துணையா இருக்கும்லமா? எதுக்குப்பா? வேண்டாம். நான் என்ன சின்ன குழந்தையா? சந்திரா தான் கூடவே இருக்காங்க. என்னங்க நீங்க? நான் தான் பாப்பா கூடவே இருக்கிறேனே, நான் பாத்துக்க மாட்டேனா? சரிம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்கய்யா. இல்ல பாப்பா? அதோட டீச்சர்மா வேற தினமும் வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே கம்பெனி இருக்கு. ஏதேனும் தேவைன்னா போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அம்மா, நீ கம்பெனின்னு சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன? ராஜு மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே மாறி போச்சுமா. அவன் எவ்வளவு அழகா இருக்கிறானோ அதே மாதிரி நிர்வாகத்தையும் அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறான். என்ன ஒழுங்கு, என்ன சட்ட திட்டம். சந்திரா, அப்பாவுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வண்டியில எடுத்து வை. போ. சரி பாப்பா. ஷேவிங் சட்டை மறந்துடாதம்மா. நான் அப்பவே எடுத்து வச்சுட்டேயா. அப்பா. என்னம்மா? அப்பா. என்னம்மா? வந்து சொல்லு. நான் ஊர்ல இருந்து வரப்போ புலி, கரடி, சிங்கம் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இல்லப்பா. வந்து சொல்ல வெக்கமாவும் இருக்கு, அதே சமயத்துல பயமாவும் இருக்கு. பயப்படாதம்மா, சொல்லுமா. வந்து உயர்வு தாழ்வு நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க இல்லையா? ஒரு காலம் பொருட்படுத்த மாட்டோமா. அப்படி இருந்திருந்தா கண்டக்டரா வந்த ஒருத்தங்கிட்ட என் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டையோ படப்பனா? கண்டக்டர், செக்கிங் இன்ஸ்பெக்டர், மேனேஜர், அடுத்த ப்ரமோஷன் என்னப்பா? ஏமா, மேனேஜிங் டைரக்டர் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு சொல்லுமா, சொல்லு. உங்க மருமகனா கூட வரலாம் இல்லையா? மீனா, மீனா, மன்னிக்கணும்ப்பா. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், உங்க எண்ணத்தையும் சொல்லிட்டா அதுக்கு தகுந்தபடி நடந்துக்குவேன். மீனா, ஏற்கனவே என் மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டுப்பா. அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாகவா? ஆமாம்மா, ராஜு மட்டும் இதுக்கு சம்மதிச்சுட்டா உனக்கு ஒரு நல்ல கணவர் மட்டும் இல்லம்மா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு நல்ல மேனேஜிங் டைரக்டரும் கிடப்பாருல. இத பாருமா, நான் ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல உன் கல்யாண காரியத்தை கவனிக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாமா? சரிப்பா. ஹலோ, 42344. யார் வேணும்? நீங்களா? அப்படி இருங்க. 1101. யாருமா? அவருதான்ப்பா. அவருனா யாருமா? அவருதான்ப்பா. யாருமாண்ணா? உங்க வருங்கால. ஹலோ ஹலோ ராஜுவா, என்னப்பா விஷயம்? இல்ல இல்ல, நீ ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நான் வீட்டுல இருந்து நேரா வந்துடுறேன். வெரி குட். மீனா, காடா துணியில தைக்கிறதுக்கு பதிலா இந்த காரை வாங்கிட்டேன். என்ன விலையா கொடுத்த? அத பத்தி இப்ப என்ன, இனிமே தானே காசை கொடுக்கணும். ஐயோ, அன்னைக்கு இந்த டென்ட்ல போன வண்டி இல்ல இது. ஏன் பயப்படுற? ஒருத்ததான் நேரா சமய கட்டிலே கொண்டு போய் விடுறான். டென்ட்ல தானே போச்சு இது. சீ, வாயா டப்பா. டப்பா பணக்கறது உங்களுக்கு சவர்லையா கொண்டுருவாங்க. ஏய், டப்பாவா இது? காதல் விமானம். ஐயோ, லவ் பிளேன். பாட்டு பாட்டு. நீ வண்டி கத்துக்கவானா? ஏறு. ஆமா, கத்துக்கணும். எப்படி? அந்த பக்கம் போகாத. அந்த கதவை திறந்தா அந்த சீட் பிடிப்போம். ஏறு. எல்லாம் ஒண்ணு கையா இருக்கு வண்டி. போடு.
அப்பா உட்காரு. சந்திரா 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 இறங்கி ஓடி போயிடுவா. ஆமா, அந்த கதவை திறக்க முடியாது. சந்திரா நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்குவோமா? என்னையா கல்யாணம் ரொம்ப மேல போற? முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான் நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுமை செய்வோமா? என்ன? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு வர்றேன். ஐயா, வழக்கமா மாப்ப ஊர்வலம் வருவாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர் வலம் வரட்டாங்கிற. ஐயே உளறாதீங்க. நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு எலிச்சவாய் இருக்கிறானே, கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா, குறுக்க குறுக்க பேசாதே. கேளு என்ன? முதல்ல இந்த அடுப்பங்கரையை விட்டு விடுதலையாகணும். ஒரு லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசென்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? அது லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா ஆசிங்க. ஐயோ, ஏன் அவசரமா பேசுற? பார், லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டிரைவி. ஐயே, இந்த பாருங்க, டிரைவிங் முடியற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய தொட்ட காலை முறிச்சு போட்டுருவேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இதோ இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஆச்சு? கரண்ட் பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா, இறங்கி ஹேண்டில் போடு. நானே? என்ன நானா? நீ என்ன ஆம்பளை தானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத. ஓடு. ஒப்பம் தன்னாலே சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? இரு. வண்டி ஓடாது. என்னப்பா இது சுத்தி சுத்தி வர்ற? முந்தி விட நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல? எல்லாம் உங்க கை சாப்பாடுதாம்மா. வாங்க. மகராசனா இருப்போம். வரமா. ஏமா, உங்களை கும்பிட்ட ஒண்ணு நேரம் வேலைக்கு போக வேண்டியவர் தானே? அப்புறம் அந்த ரூமுக்குள்ள போறா என்ன முணமுணா உணங்குது? அங்கதான் சாமி இருக்குதா? அதுவா? இங்க வா சொல்றேன். சம்மட்டி இரும்பு பெட்டிக்குள்ளார இதுக்கு பூஜை வேற. ஏமா, சம்மட்டி சாமியா? இல்ல தம்பி, பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்க்கைனால கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இதை பார்த்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா, இந்த பழக்கம் நல்லது தானே? அம்மா, பழைய நிலைமையை மறக்கிறவங்க உலகத்துல ஏராளம். காரணம், மறக்கிறது மனித இயற்கை. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணன் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அம்மா, இது நாள் வரைக்கும் அவர் எனக்கு வெறும் அண்ணன், இனிமே அவர் எனக்கு குரு. மிஸ்டர் வேலு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க ஓவர் ஸ்பீடு போன குத்தத்துக்காக நம்ம கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க ஒரு வாரத்துக்கு வண்டி எடுக்க கூடாது. மிஸ்டர் சுந்தரம், பிரயாணிகள்கிட்ட நீங்க தகாத முறை நடந்துகிட்டதுக்காக 5 நாட்களுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்டர் சேது, உங்ககிட்ட பலமுறை சொல்லியாச்சு, நீங்க மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தை செய்துகிட்டு இருக்கீங்க. ஓவர்லோடு போட்ட குற்றத்துக்காக உங்களை 10 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். தயவு செய்து போங்க இங்க இருந்து. இந்த வண்டி நின்னதுக்கு காரணமே இந்த டிரைவர் வேலுதான் தெரியுமா? சின்ன விஷயமா பிளக்க புடுங்குவான், அத்தை புடுங்குவான், இத்த புடுங்குவான். ஊர் வரத்துக்கு 10 மைலுக்கு முன்னால வண்டி நிப்பாட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி லேட்டா வந்து ஓவர் டைம் வாங்கிக்கிறது. இன்னும் முடியுமா முடியாதா? இன்னைக்கு மெக்கானிக் வேற லீவு, உன் எலும்பு முடியுது. போய் லேம்பா
பயா எங்க வந்த ஜாலியா? ஏன் வரக்கூடாத? வரலாம், அதான் கேக்குறேன் எங்க வந்தேன்னு. உங்க மேனேஜரு மெக்கானிக்கான புதுமையை பார்க்க வந்த. என்னது என்ன சும்மா விடுங்கண்ணே, காதல பீடி சொல்றதுனால இவர்கிட்ட என்ன? மிஸ்டர் ஆ, எங்க வந்தீங்க? இல்ல நான் ரொம்ப சர்வீஸ்காரன். சஸ்பெண்ட் சொன்ன உடனே எல்லாம் ஒரேடியா கேவலமா பேசுறாங்க. அதனால நாளைக்கு விடிஞ்சதும் முதல் ட்ரிப் பஸ் நான் எடுக்கணும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இதுதான் நேரமா? நான் இந்த பஸ்ஸை உடனே ரிப்பேர் பண்ணி முதல் ட்ரிப்புக்கு நாளை காலை அனுப்பி தரணும். மிஸ்டர் வேலு, தயவு செய்து நாளைக்கு காலையில முறைப்படி ஆபீஸ்ல வந்து பாருங்க. நீங்க வேலை கொடுக்கல, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். கிட்ட தயவு செய்து இங்க இருந்து போக சொல்ல டேய்! என்னால ஒண்ணும் சரியில்லை.
என்ன கேளு, தொழிலாளிக்கு தொழிலாளி காட்டி கொடுக்க கூடாது. என்னங்க மிஸ்டர் வேலு, இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல. நாளை காலையில வந்து கணக்கு தீர்த்து போங்க. காலில் விழுந்து கும்பிடியா? ஒருத்தத்தை உழைப்பா உழைச்சு 1ஆம் தேதிக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு கலாடா பண்ணிருக்க, உனக்கு நாளைக்கே பணம்யா. ஐயோ, இங்க பாத்தீங்களா? ஒண்ணு தெரியாத வாட்ச்மேன் அவரை போட்டு இப்படி கட்டி போட்டு காண அயோக்கிய பாவி. ஐயோ, ஏ அப்பா நல்ல நாளம் சாங்க. ஏடா பேசுறாப்பா. முதல்ல இவன் டாக்டர் கூட்டு போ. இவனையா? என்னங்க? சரிங்க, நீங்க சொல்றீங்கன்னு கூட்டி போறேன். இந்தாயோ, அவர் சொல்றாரு, டாக்டர் கூட்டி போறேன். பாரு, வழியில ஏதாவது கலாட்டா பண்ண அங்க போய் எனக்கு மருந்து போட முடியா வச்சிடாரு. அண்ணா, எனக்கு பயமா இருக்கு. கைய கால கட்டி கூட்டி போறேன். ஒண்ணும் செய்ய மாட்டான், நடக்கவே முடியல. சீக்கிரம் ஜாகிரதை கூட்டு போ. சொல்லி வாயா. கம்பெனிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி கலாட்டா செய்த குற்றத்துக்காக மிஸ்டர் வேலுவை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இதை நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு அவருக்கு ஒரு நகல் அனுப்பிடுங்க. அவர் வந்தாருன்னா சட்டப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு தீர்த்து கொடுத்துருங்க. ஹலோ, மீனாவா? வணக்கங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சிரமம் ஒண்ணு இல்லையே? சிரமமா? எனக்கா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க, நிச்சயமா வர்றேன். கண்டிப்பா வர்றேங்க. அதை விட எனக்கு என்ன வேலை? சரிங்க, நன்றி. எதுக்காக இருக்கும்? ஒருவேளை வேலுவை பத்தி இருக்குமா? வாங்க, முந்தைய வந்துட்டீங்களா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அப்படின்னா உங்க விரல் அந்த வீணையில எழுப்பின நாதத்தை என்னால முழுசா கேட்டு ரசிக்க முடியல. நான் வந்ததுல உங்க வாசிப்பு தடைபட்டுறதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, உங்க வருகையை வீணாக்க கூடாதுன்னு நான் தான் வீணையை நிறுத்துறேன். நிக்கிறீங்களே, வாங்க வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. இவ்வளவுமா? அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கமே உங்களை காணமே. ஆபீஸ்ல வேலை நிறைய இருந்தது, அதனால வர முடியும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எதை பத்தி? டிஸ்மிஸ் செய்யப்பட்ட வேலை விஷயமா பேசத்தானே வர சொன்னீங்க? இல்லையே, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அது கம்பெனி விஷயம் இல்ல. அது இருக்கட்டும், அப்பா ஊருக்கு போகும்போது ஏதாவது சொந்த விஷயமா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஓஹோ, ஆமா, உங்க சம்பந்தமா அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ, சொல்லிட்டாங்களா? பாத்தீங்களா, இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்கு. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? முதலாளி உத்தரவு தட்ட முடியுமா? ஆகட்டும்னு தேதி பத்தி ஏதாவது அப்பா சொன்னாங்களா? சொன்னாங்க. கல்கத்தாவிலேருந்து புறப்படுறதுக்கு முந்தி தேதியை தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. உங்க ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது. எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸா? செலக்ஷனா? என்ன சொல்றீங்க? விளையாட்டு போதும். உண்மையா தான் சொல்றேன். நீங்க பேசுறது எனக்கு விளங்கல. தயவு செய்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரிதான், போங்க. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்னு தான் கேட்டேன். நீங்க கூட ஆமான்னு சொன்னீங்களே.
இல்லையே, உங்களை பத்திரமா பாத்துக்கும்படி முதலாளி சொல்லிட்டு போனாரு. அதைத்தான் சொன்னேன். நீங்க தான் தவறா புரிஞ்சிருக்கீங்க. என்ன தவறா? நான் உங்களை கல்யாணம் செய்துக்க நினைச்சு தவறா? மிகப்பெரிய தவறு. நான் ஏற்கனவே காதலிச்சவன், காதலிக்கப்பட்டவன். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காதலை மாத்திக்க முடியாது மீனா, மாத்திக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க. உங்களை வச்சு நான் கட்டி இருக்கிற காதல் கோட்டையை நீங்களே இடிச்சிடாதீங்க. ராஜு, 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 உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க தான் எனக்கு பெருசு. எனக்கு என் காதல் பெருசு. இதை எதுக்காகவும் யாருக்காகவும் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. ராஜு, 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 என் நிலைமை தெரியாம என்னென்னமோ பேசுறீங்களே. நீங்க இல்ல எனக்கு வாழ்வே கிடையாது. நீங்க வெறுத்துட்டா நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல ராஜு, வழியே இல்ல. உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். மத்தவங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்காம தானே ஒரு முடிவு பெறது, அதுக்காக போராடுறது, பிறரை பலவந்தப்படுத்துறது, பிறகு பலியாகிறது, இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ராஜு, 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 ராஜு. மீனா, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்னை மறந்துடுங்க. விஜி, என் மேல கோவமா? பின் என்ன, மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஐயாவே முடியல. மேனேஜர் பதவி எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது தெரியுமா? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு, ஓய்வே இல்லை. உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சுத்து நின்னுகிட்டு நம்மையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் தெருவில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அது சரி, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு? நான் தான் ஒரு முடிவு செய்துட்டேனே. என்ன முடிவு? இன்னைக்கு அம்மா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசி நம்ம வீட்டுல மேல சத்தம் கேட்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையாவா? உறுதியா? அப்படியே நீங்க செஞ்சுட்டா உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன். என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். மின்னலது பின்னி விழும் உன்னழகு கண்மலரில் என் மனது இன்பமுற, என் மனது இன்பமுற என்ன கொடுப்பாய்? தென்னவர்கள் காவியத்தில் காதலினை என் அழகு பூவிழியால் பின்னி கொடுப்பேன். என்ன கொடுப்பாய்? என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், அன்பை கொடுப்பேன். தேனுரிமை கொண்டாடும் செவ்வரழி பூயிதழை நான் உரிமை கொள்ள வந்தால், நான் உரிமை கொள்ள வந்தால் என்ன கொடுப்பாய்? சேர்த்தவைகள் அத்தனையும் கேட்டதனால் நான் எடுத்து சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொடுப்பேன். ஆஹா, என்ன கொடுப்பாய்? என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். காவலில்லா மாளிகைக்கு காவலுக்கு வந்தவனே கண்ணமிட வந்து நின்றால்
கண்ணமிடம் வந்து நின்றால் என்ன கொடுப்பாய்? தேவையினும் காரணத்தால் திருடனையும் நான் மதித்து திரும்பவும் கண்ணமிட என்னை கொடுப்பேன். ஹோய், என்ன கொடுப்பாய்? என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். ஓஹோ, ம். என்ன கொடுப்பாய்? என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன்,